ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய மினியேச்சர் ஐட்டம்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ஸ்பூன் தான். இது கொஞ்சம் நல்ல லென்த் இருக்கும். நம்ம பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலராக கிச்சன் ஐட்டமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் டீட்டெயிலிங் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஒரு ஹேண்ட் ஒர்க் தான். ஸோ நம்ம ரெகுலர் யூஸுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஓப்பனர் தான், பாட்டில் ஓப்பனரு. இது ஒரு 4 பீஸ் இருக்குது, 4 டிசைனில் இருக்குது, நிறைய பீசஸ் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல ஹெவியாகவே இருக்கும் பிரான்ஸ் பீஸுன்றதுனால. அதே மாதிரி ஒரு குட்டி பையன் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஹார் ஷேப்பில், அப்புறம் ஹேண்ட் வச்ச மாதிரி, இந்த மாதிரி 4 பீஸஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நான் டீட்டெயில் வீடியோஸ் அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்து இது வந்து பிரான்ஸில் வந்து ஸ்பூன் தான். இது வந்து நம்ம டீ ஸ்பூன் மாதிரி இருக்கும். நம்ம காஃபி, டீ, சீனி, சக்கரை அதெல்லாம் அள்ளி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கருப்பாக தான் இருக்குது. வாஷ் பண்ணியுமே நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணால் கலர் கொடுத்துரும். அடுத்து இது வந்து பிரான்ஸில் மினியேச்சர் ஐட்டம்ஸ் தான் நான் இதில் காமிச்சிருக்கிறது. மினியேச்சரில் வந்து சொலகு தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து மினியேச்சர் குக்கிங்க்கோ இல்லை சோபீஸாவோ அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். அடுத்து இந்த சிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி ஹைட் வந்து வந்துடும். இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸ் தான், நம்ம பீஸாக வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸில் ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ண ஒரு குடம் தான் இது. இந்த குடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். மினியேச்சர் குக்கிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை கலசம் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி குட்டியை நம்ம தீர்த்த சொம்பெல்லாம் வைப்போல, அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து ஒரு ஆயில் பாட் மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதுவுமே பிரான்ஸ் ஐட்டம் தான். இது வந்து ஒரு 75 ml வந்து உங்களுக்கு பிடிக்கும். ரெகுலராக யூஸ் பண்ண கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டியாக ஒரு பாட்டு தான். அதுவுமே நம்ம அரிசி மினியேச்சர் குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா அரிசி வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு தீர்த்த சொம்பா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கப்புறம் காமிச்சது வந்து பிரான்ஸில் ஒரு லோட்டா தான். ரெகுலர் யூஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும். நல்லா சாலிட் பீஸு, பிரான்ஸ் ஐட்டம்னால ரெகுலராக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து மெஷரிங் கப்பு, அது வந்து பிராஸ் ஐட்டம், கொஞ்சம் நார்மல் வெயிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அகலமாக இருக்குது, நம்ம சாமியெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ண முடியும். அடுத்து பிரான்ஸில் ஒரு குட்டி குடம் தான். இதுவும் நல்லா சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சோபீஸாவோ இல்லை பூஜா ஐட்டமோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து பிராஸில் ஒரு உருளி மாதிரி 2 பக்கம் காது வச்சது. நம்ம ஏதாவது குட்டியாக ஏதாவது எடுத்து வைக்கிறோம் கிச்சனில் வந்து அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஊறுகாலாம் எடுத்து வைக்கிறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பிராஸ்க்கு இன்னும் தான். இதுக்கு முன்னாடி பெரிய பீஸ்லாம் இதில் காமிச்சிருப்பேன். இது ஒரு நல்ல ஒரு மினியேச்சர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டுத்தட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குமிழோடு இருக்கிற மாதிரி ஒரு லிட்டு தான் இது. உங்களுக்கு டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். குட்டியாக ஒரு டம்ளர்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் நீங்கள் மூடிக்கலாம். அடுத்து பிரிமனை, இது வந்து டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது டேபிள் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கமண்டலம் தான். இது வந்து பிரான்ஸு, காப்பர் 3 ஐட்டமும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டிலுமே நல்லா இருக்குது. அன்யூஸ்டு பீஸ் தான். கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இது ஒரு பிரான்ஸில் வந்து ஒரு விளக்கு தான். இது ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு. நம்ம திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கூட இப்போல்லாம் ஏற்றிக்கலாம். நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றினோன்னா நிறைய நேரம் நின்று எரியும்ல. ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து மண்ணெண்ணெய் விளக்குன்றதுனா மேக்ஸிமம் வாஷ் பண்ண மாட்டாங்க அப்போல்லாம். இப்போ வேணும்னா சுடு தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். அடுத்து இது வந்து ஒரு ஆயில் கண்டெய்னராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அன்யூஸ்டு பீஸுனால எங்கேயுமே நெளிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவுமே ஒரு பிரான்ஸ் ஐட்டம் தான். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு, நல்ல ஒரு சாலிடான ஒரு மாடை விளக்கு தான். 2 பக்கம் நான் சொல்லியிருக்கேன், திரி போட்ட பக்கத்தில் வந்து 2 பக்கம் டாட் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பழைய விளக்கு தான். உங்களுக்கு நல்ல வெயிட் வந்து வந்துடும். உங்களுக்கு ரெகுலராக நம்ம பூஜா ரூமில் வந்து யூஸ் பண்ணுற ஏற்றுற அளவுக்கு சைஸ் பெருசாகவே இருக்கும். அடுத்து வந்து இது ஒரு ஆஷ்ட்ரே தான். இதுவுமே ஒரு பிரான்ஸ் பீஸு, நல்ல சாலிடாக இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு குட்டி கிண்ணம். இது வந்து ஒரு பால் பாத்திரமாவோ இல்லை ஏதாவது சூடு பண்ணுறோம் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் பாத்திரம்னா ரொம்ப பெருசால ஒரு தழுக்கு டீ போடுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும். கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ml அந்த மாதிரி பிடிக்கும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்ணெய் சட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம் தான். இது மாதிரி வந்து இந்த பஞ்ச பாத்திரம்லாம் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம்
டின்னுமே நல்லா இருக்குது, யூஸ்டு பீஸ் தான், கண்டிஷன் நல்லா இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 400 ml வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து இந்த சாமியெல்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு பீஸு. அடுத்து இதுவுமே ஒரு பிரான்ஸ் பீஸு தான். இதில் எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்கிற மாதிரி ஒரு பீஸு. நம்ம பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 4 இன்ச்சு கிட்ட வந்து லென்த் வந்து இருக்கும் இந்த பீஸு. அடுத்து இது ஒரு முறியில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச பாத்திரம் தான். நம்ம கிச்சன் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு பஞ்ச பாத்திரமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கிச்சன் ஐட்டமாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். தயிர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. சவுண்டு பார்த்திங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400லேருந்து 300லேருந்து 400 ml அந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு. கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவுமே அன்யூஸ்டு பீஸ் தான். அடுத்து ஃபில்ட்ரு, இது யூஸ்டு ஒன் தான், பட் கண்டிஷன் நல்லாயிருக்கு. இது ரெகுலராக ஒரு 4 பேருக்கு காஃபி போடுறோன்னா அந்த மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இது ஒரு பிராஸ் பீஸு தான். இதில் வந்து உள்ளே வந்து கொடைலாம் வராது, மேக்ஸிமம் பீஸில் வராதில்லை, எப்போவாவது ரேராக 1-2 வந்து உள்ளே வந்து கொடை வரும். இதுலேயுமே கொடை இல்லை, யூஸ்டு ஒன்று, கண்டிஷன் நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உப்பு ஜாடி தான். நீங்கள் சால்ட்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் வைக்கிறோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு லிட்டுமே சேர்ந்து வரதுனால நம்ம மூடி வச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே கால் வச்ச மாதிரி இருக்கும், மூடி வந்து அதிலே அட்டாச்சாக தான் இருக்கும், நம்ம தனியாக கழட்டிக்க முடியாது. இதுக்கு ஒரு ஹேண்டிலும் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஒரு பிரான்ஸில் ஒரு ஹெவி ஒரு சொம்பு தான். நம்ம ரெகுலராக தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு வெயிட்டான ஒரு சொம்பு. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊதாங்குழல். இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, யூஸுக்காக வாங்குறதில்ல, பீஸாக இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இது வந்து ரசவாளி தான். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ரெகுலராக ரசம் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஏதாவது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக ஏதாவது பிளான்டர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே டின் கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிராஸ் ஐட்டம் தான், ஹேண்ட்மேட் பீஸ் தான், நல்ல வெயிட்டாகவே இருக்குது உங்களுக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காய் அந்த மாதிரி வேக வைக்கிற ஒரு பாத்திரம் தான். நான் வச்சு காமிச்சிருக்கீங்க பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் மேலே வச்சுட்டு நீங்கள் லெட்டு வச்சு மூடி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நடுவில் வந்து ஒரு 2 பார்ட்டிஷனாக இருக்கிறனால நீங்கள் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று தனித்தனியாக வேக வைக்கணுன்ற பீசஸ் வந்து தனித்தனியாக கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்க முடியும். அடுத்து இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இது ஒரு பிரான்ஸும் பிராஸும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பாத்திரம் தான். இது நல்ல வெயிட் வந்து உங்களுக்கு வரும். ரெகுலராக அரிசி வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது கறி பாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு அந்த மாதிரி கூட்டி வைக்கிறீங்கன்னா கூட அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி ஒரு 2 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக தண்ணி பிடிக்கும். ரசம் வைக்கிறோம்னா கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இது வந்து ஒரு பிரான்ஸ் பிளேட்டு, பவுல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேட் தான். நம்ம அந்த கட்டில் கொஞ்சம் தண்ணி சாதம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோன்னா இதில் வந்து தாராளமாக மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்னா கூட இதில் வந்து நம்ம வச்சு சாப்பிட்டுக்க முடியும். இது ஒரு 6 இன்ச் அந்த மாதிரி டயா வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து இது ஒரு முறி வட்டி தான். இது நம்ம கடாயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாட்டம் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் மேலே வந்து அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கடாயாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கெப்பாசிட்டி 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். இது யூஸ்டு பீஸ் தான், பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு. இது பாலிஷ் போட்டு தான் வாங்கினுச்சு, பட்டு கலர் வந்து இப்படி தான் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு பல்லாங்குழி தான். இது ஒரு பிராஸு. இது வந்து கீழே வந்து பலகை வச்சு மேலே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பீஸ் தான். கீழே வந்து பலகை எடுத்துகிட்டு அவங்க வந்து வெயிட்டுக்கு போட்டிருக்காங்க. இது சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது ஒரு பிராஸ் ஐட்டம்னால கொஞ்சம் நார்மல் வெயிட் தான் வரும் உங்களுக்கு. அடுத்தது பிராஸில் மரம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு பீஸு. இது வந்து அன்யூஸ்டு பீஸ் தான், ரீசெண்டாக பாலிஷ் பண்ணதுனால கலர் அப்படி இருக்குது உங்களுக்கு. ரெகுலராக நம்ம அந்த தேங்காய் துருவுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இது வந்து ஒரு பிரான்ஸ் பிளேட்டு தான், ஒரு மரவன்னு சொல்லுவாங்க. பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணலாம், இல்லை சாப்பிட்ற பிளேட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் ஒரு டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7க்குள்ளே இருக்கணும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் இருக்க ஒரு மரவை தான், ஒரு பெரிய பூஜா பிளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு 13 இன்ச்சு டயா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். டின் போட்டிருக்கிறதுனால நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு ஏதாவது நம்ம ஐட்டம் எடுத்து சூடான ஐட்டம் எடுத்து வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கு முன்னாடி காமிச்சது ஒயிட் பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு தான்.
ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இது ஒரு வெள்ளோடு பானை தான். நம்ம ஒரு பொங்கல் பானையும் யூஸ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ஒரு 200 கிராம் அந்த மாதிரி அரிசி வந்து வேகும் உங்களுக்கு. அடுத்து இது வந்து ஒரு ஆப்பிள் தூக்கு ஒரு 4 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். அன்யூஸ்டு பீஸு, வெயிட் நல்லாவே இருக்குது. அன்யூஸ்டு பீஸுன்றதுனால டின்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏதாவது ஸ்டோர் பண்ணால் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை எங்கேயாவது கொண்டு போகிறோம், சாதம்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னா, கோவிலுக்கு பிரசாதம் கொண்டு போகிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 லிட்டருன்றதுனால நீங்கள் தாராளமாக பெரிய சைஸ்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது இது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். இது ஒரு 5 kg வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.3 kg வெயிட் வந்து இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸ் தான். கார்னர்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. இது டின்னுமே நல்லாவே இருக்குது. நீங்கள் சூடான ஐட்டம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கடாய் தான். இங்கே ரிவிட் எல்லாமே வந்து காப்பர் தான். இதில் நல்ல பெரிய ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ரெகுலர் யூஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 to 14 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பை.